ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கிரேவியாகவும் வச்சுக்கலாம், பொரியலாகவும் வச்சுக்கலாம் இதை. ஸோ சாம்பார் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் வெறும் சாதத்தில் கூட இதை போட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். புளி ஊற்றாமல் பண்ணுறதுங்க. ஸோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பருப்பு குழம்பு, வெண்டைக்காய் பொரியல் ப்ளஸ் அவரைக்காங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெண்டைக்காவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். நல்லா அந்த எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றி ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா வெண்டைக்காயில் அந்த வலுவலுப்பு தன்மை இருக்காதுங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஸோ நல்லா பொரியட்டும். உங்களுக்கே தெரியும் நல்லா பொரியிறது. ஸோ பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஸோ எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம், கடுகு போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயமும் 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கீங்க. ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த குழம்பு, அந்த கிரேவிக்கு, ஸோ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு போட்டுட்டு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா இந்த தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க. வதங்கினதுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ 5 நிமிஷம் வதக்கிட்டு மூடி போட்டு வச்சுங்க. நல்லா ஃப்ரை ஆயிடும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த வெண்டைக்காவும் இது கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு வீட்டு மிளகாய்த்தூள் இல்லைன்னா கடை மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இந்த பொரியல் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லெண்ணெய் கொஞ்சம் கடைசியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. ஸோ உங்களுக்கு தனியாக சாப்பாட்டுக்கு குழம்பு மாதிரி வேணுனாலும் வச்சுக்கலாம், கிரேவி மாதிரி வேணுனாலும் வச்சுக்கலாங்க. ஸோ நான் கொஞ்சம் கிரேவி பதத்தில் எடுத்துருக்கேங்க. ஸோ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேங்க கடைசியில். ஸோ ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா கொதித்து திக்கான பதத்தை வந்துடும். இதே மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.